சமீப காலமாகவே பெரிய நடிகர்களோட எல்லா படங்களுமே திரையரங்கு வெளியீட்டுக்கு அப்புறமா ஓடிடியில் ஒளிபரப்பப்படுது. அப்படி அதிக விலைக்கு விற்கப்பட்ட 6 தமிழ் படங்கள் என்னென்னங்கிறதான் பார்க்க போகிறோம். அஜித் நடிப்பில் வெளியான குட் பை டக்லி படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்குச்சு. மொத்தமாக இந்த படத்தை 95 கோடி கொடுத்து வாங்கியிருந்துச்சு. படம் வெளியான ஒரு வாரத்துக்குள்ளேயே தியேட்டரில் 100 கோடி வசூலை தாண்டி இருக்குது. அடுத்ததாக நெல்சன் மற்றும் ரஜினி கூட்டணியில் உருவான ஜெயிலர் படம் தான். இந்த படத்தை அமேசான் பிரைம் ஓடிடி தளம் 100 கோடி கொடுத்து வாங்கியிருந்துச்சு. ஜெயிலர் படமும் தியேட்டரில் நல்ல லாபத்தையே கொடுத்துருந்துச்சு. அடுத்ததாக விஜயின் கோட் படம் தான். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் இரட்டை வேடத்தில் இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. 110 கோடி கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை வாங்கியிருந்துச்சு. அடுத்ததாக 2026 வருஷம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விஜயின் ஜனநாயகம் படம் வெளியாக இருக்கு. இந்த படத்தை 121 கோடி கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் கைப்பற்றியிருக்கிறாங்க. அடுத்ததாக மணிரத்னம் இயக்கத்தில் கமல் சிம்பு நடிப்பில் உருவாகி இருக்கும் தக் லைஃப் படத்தை 149.7 கோடி கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் கைப்பற்றியிருக்கிறாங்க. கடைசியாக மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகத்தை அமேசான் பிரைம் ஓடிடி தளம் 125 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க.